ஹாய் நல்ல திஸ்டிவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். அண்ட் நாங்கள் எல்லாரும் இப்படி டீமாக உட்காந்து உங்கள்கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு. எங்களுக்கே ரொம்ப நாள் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 3 மாதம் ஆயிட்டு. 3 மாதம் இருக்கும். ரொம்ப பேர் கேட்ட கேள்விகள் என்னன்னா, ரிசப்ஷன் அன்னைக்கு நிறைய பேர் வந்திருப்பாங்களே அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதாவது நிறைய கேர்ள்ஸ் வந்தாங்க, நிறைய கேர்ள்ஸ் வரும்போது ஆனால் அவங்க கேட்டது 2 கமெண்ட்ஸ் மட்டும். ஆமாம், 2 கீர்த்தி என்னாச்சு, நிலா என்னாச்சு. நிலாவும் கீர்த்தியும் வந்தாங்களா, என்ன ரியாக்ட் பண்ணாங்க, என்ன ஆச்சு? நிறைய பேர் சொன்னாங்க நிலாவுக்கும் கீர்த்தியும் துரோகம் பண்ணீங்கன்ட்டு. அப்படிலாம் எதுவுமே இல்லை. நிலா என்ன சொன்னாங்க, மேரேஜுக்கு என்னெல்லாம் நடந்துச்சு, நிலா என்ன ரியாக்ட் பண்ணாங்கங்கிறது நிறைய பேர் கேள்வியாக கமெண்ட்ல போட்டிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் நிலா பேசுறத போட்டுருமா ப்ரோ? போடுவோம். நிலா பேசுறத பார்த்துட்டு நீங்க வாங்க. ஹாப்பி மேரிட் லைஃப் பிருத்திவி. சடனா பிருத்திவியோட இந்த மேரேஜை யாராலையுமே எதிர்பார்க்கவே முடியல. ஸோ சேம் எனக்கும் அதே தான். லாஸ்ட் டைம் நான் பிருத்திவி அப்புறம் கீர்த்தி எல்லாரும் சேர்ந்து வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த டைம்லேயே பிருத்திவி எங்கிட்ட இதை ஓப்பன் பண்ணிட்டான். ஸோ இந்த மாதிரி தான் நடந்துட்டுருக்கு, இப்படி தான் போயிட்டுருக்கு நிலா, இதுதான் விஷயம் அப்படின்ட்டான். சரி ஓகே, ஸோ என்னவா இருந்தாலும் நம்மளோட ஃப்ரெண்டோட ஆசை என்னவோ, ஸோ அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறது தான் ரொம்ப பெரிய விஷயம். ஸோ நாங்கள் எல்லோரும் ஓகேன்னு சொல்லிட்டு நாங்களாம் அக்செப்ட் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி அவங்க ஃபேமிலி, அவங்க அம்மா அப்பா ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் சேர்ந்து அக்செப்ட் பண்ணிட்டு இன்றைக்கி அவனுக்கு ஒரு ரிசப்ஷன் வச்சதில் உண்மையாகவே நானும் போய் கலந்துக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். ஜெனி ரொம்ப க்யூட்டான ஒரு கேரக்டர் தான். நல்லா எனக்கும் அவளுக்குமே ஒரு நல்ல ஒரு பாண்டிங் இருந்துச்சு. சீக்கிரமே எல்லாம் மாறும். அப்பா அம்மா வீட்டிலேருந்தெல்லாம் சம்மதம்லாம் வந்துடும், கவலைப்படாதீங்க. எனிவே ஜாலியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. குமுதா ஹாப்பி என்னாச்சு? நிலாவே இருந்திருக்க மாட்டா, புதுசாக ஏதோ யாரா இந்த பொண்ணு இப்படி இருக்கா அப்படின்னு பார்த்துருப்பீங்க. நானும் இப்படி தான் பார்த்தேன். அண்ட் எனிவே ரொம்ப தேங்க்ஸ். நிலா ஃபங்க்ஷன் அன்னைக்கு எங்களை வாழ்த்தி, அவ நல்ல ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்னா நிலா தான். கீர்த்தி அவங்களும் வர வேண்டியது, அவங்களுக்கு ஃபங்க்ஷன் அன்னைக்குன்னு பார்த்தா அவங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன். கீர்த்தி அவங்க சொன்னல, அவங்க கச்சேரி வச்சு நடத்திட்டு இருக்காங்க. கீர்த்திக்கு அன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருந்ததுனால நம்ம ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண முடியல. கீர்த்தியும் ஒரு வீடியோ விஷ் பண்ணி எங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருக்காங்க. அதையும் நீங்க இப்ப பாக்குறீங்க. போட்டுருமா ப்ரோ? போட்டுரும். ஹாப்பி மேரிட் லைஃப் பிருத்வி அண்ட் ஜெனி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி, ரியலி சாரி. ஏன்னா எனக்கு மேரேஜுக்கு வர முடியல, கொஞ்சம் ப்ரோக்ராம் டைட் அப்படி ஓடிட்டு இருந்துச்சு. நான் வர முடியாதது என்னோட பெரிய மிஸ்டேக் தான். ஆனால் நான் வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டேன். செம்மையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. போன ஒரு எங்களோட வீடியோஸ் டைம்லேயே எல்லா விஷயத்தையுமே ஆஸ் ஏ ஃப்ரெண்டுங்கிறத பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஓப்பனாக ஷேர் பண்ணணும். அதில் எனக்கு அவன் என்னோட ஃப்ரெண்டு, பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா எல்லா விஷயத்தையுமே எங்ககிட்ட அப்டேட் பண்ணி ஷேர் பண்ணியிருக்கான். ஜெனி என்னோட நல்ல ஒரு ஃப்ரெண்டு. சமீபத்தில் தான் பழக்கம், ஆனால் கூட அந்த கொஞ்ச நாள்லேயே நாங்கள் நல்லா க்ளோஸ் ஆகிட்டோம். 2 பேருமே லைஃப் அதாவது இப்போ அவங்களோட ஸ்டார்டிங் போர்டில் இருக்காங்க. இதுலேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி பக்காவா அவங்க லைஃப் நல்லபடியா அமையணும்னு நான் ப்ரே பண்றேன். கீர்த்தி நீங்க வரலனாலும் நீங்க அன்னைக்கு ஸ்டேஜ்ல வச்சு நீங்க ஃபோன் போட்டு நீங்க வாழ்த்து சொன்னது என்ன ஞாபகம் இருக்கு. ரொம்ப நன்றி. இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டுனா கீர்த்தின்னு சொல்லலாம். ஆனா உங்க எல்லாத்துக்கும் நிலா கீர்த்தி மட்டும் தான் தெரியுது, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இல்ல பாஸ்ட் இஸ் பாஸ்ட், முடிஞ்சு போச்சு. இல்ல ப்ரோ, நானுமே நல்ல விதமா தான் சொன்னேன். அதான் சொன்னேன். எல்லாருமே கேட்டுட்டு இருந்தீங்க உங்க லவ் ஸ்டோரி சொல்லுங்க ப்ரோ, உங்க லவ் ஸ்டோரி எப்படி ஆரம்பிச்சது, என்ன ஏது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. போலீஸ் பிரச்சனை நடந்துச்சு சொன்னீங்க. எல்லாத்தையும் நான் சொல்றதை விட என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்கவுங்க அந்த பிரச்சனையை பார்த்துருப்பாங்கல்ல. ஸோ அவங்க இதை ஷேர் பண்ணால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதான் அவங்ககிட்ட எல்லாத்தையுமே ஒரு வீடியோ எடுத்துக்கோங்க. இன்க்ளூடிங் இவர் பேசியிருக்காரு, அவர் அமைதியாக இருக்காரு. இந்த வீடியோ எடிட் பண்ணுறதே அவர் தான். இப்போ இவங்க எல்லாருமே இந்த லவ் ஸ்டோரியை அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல பேசியிருக்காங்க. அதை பார்த்துட்டு வாங்க. பிருத்தி எனக்கு ஒரு 2-3 வருஷமாக எனக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக. இப்போ நவீன் எனக்கு ஸ்கூல்லேருந்து பழக்கம். நவீனை வச்சு எனக்கு பிருத்தி இப்போ நல்ல ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் எல்லாருமே. எனக்கு பிருத்திவி பார்த்தீங்கன்னா ஒரு 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சு 11th ஸ்டாண்டர்ட் போகிற அந்த ஏஜில் இருந்தே எனக்கு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவனை ஒரு 10லேருந்து ஒரு 12 வருஷம் வரைக்கும் எனக்கு அவனை நல்லா தெரியும். கடைசியாக அவன் ஒரு ஃபேமிலி லைஃப்குள்ளே போகிறான் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்கிட்ட சொல்லும் போது எனக்கே ஒரு நம்ப முடியல ஸ்டார்டிங்கில். சரி சும்மா சொல்கிறான், ஏன்னா சடனாக திடீர்னு ஒரு லவ் அப்படின்னு என்கிட்ட சொன்னோடனே எனக்கு நம்பலை. 3 வருஷமாக நமக்கு பழக்கம் இருக்கும்போது சென்னை போகிறது, சென்னை, கோயம்புத்தூர், கேரளான்னு எங்கெல்லாமும் சுற்றிக்கிட்டே தான் இருப்போம். வீட்டில் இருக்கவே கிடையாது. ஃப்ரெண்ட்ஸோட நல்லா அரட்டை அடிக்க சென்னையெல்லாம் போனோம்னா பப்பு கிப்புன்னு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருப்போம். அந்த அளவுக்கு க்ளோஸாக இருந்த பிருத்திவி திடீர்னு ஒரு வருஷம் ஆரம்பிச்சதுலேருந்து ஆளே மாறிட்டார். 25 பிறந்தோடனே அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஏன்டா இப்படி ஆயிட்டாரு வச்சாருன்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தோம். அதாவது அவர் கொஞ்சம் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணிட்டார். தனிமையாக ஃபீல் பண்ணி தனியாகவே உட்காரா, தனியாகவே இருக்க, வீடியோவும் எடுக்கிறதுக்கு வர மாட்டார். வீடியோ எடிட் பண்ணதுக்கும் இந்த மாதிரி அந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு எதுவுமே சொல்லவும் மாட்டார். பொங்கலுக்கு முந்தின நாள் நான் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது கேட்கேன், ப்ரோ எனக்கு பொங்கலுக்கு 2 நாள் லீவ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கேன். 2 நாள் இல்லை ப்ரோ, 1 வாரம் லீவ் போட்டுக்கோங்க அப்படிங்கிறாரு. எதுக்கு ப்ரோ அப்படின்னு கேட்கேன். இல்லை ப்ரோ, ஜெனி வீட்டை விட்டு வெளியே வந்துட்டானா, நான் இப்போ என்ன பண்ணேன்னு தெரியல, லேப்டாப்லாம் எடுத்துகிட்டு
வீட்டுக்கு போங்க, நான் சொல்லும்போது வாங்க அப்படின்ட்டாரு. உங்களுக்கு முந்தின நாள் எனக்கு என் அக்காவுக்கு பொங்கப்பொடி கொடுக்கறதுக்காண்டி நான் போயிட்டுருக்கேன் ஊருக்கு. போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஃபோன் கால் வருது, மூவி போகுமா அப்படின்னு சொல்லி கேட்டாப்புல. சரி போவோம் வாங்க ப்ரோ, நான் வர கொஞ்சம் லேட்டாகும், நைட்டு தான், லேட் நைட்டில் வேணால் புக் பண்ணுங்கள் போவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நான் வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கடுத்து கணேஷ் ப்ரோ ஆஃபீஸ் போகிறேன். நான் படத்துக்கு போகணும் என்னாச்சுன்னு சொல்லி கணேஷ் ப்ரோட்ட கேட்கேன். ப்ரோ காணும், அவர் எங்கேயோ போயிட்டாப்புல அப்படின்னாப்புல. என்ன ப்ரோ சொல்கிறீங்க, என்ன ஏது அப்படின்னு கேட்கும்போது தான் தெரிஞ்சது ஜெனியும் அவர் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. திடீர்னு போயிட்டாப்லையா, என்னாச்சு என்னன்னு தெரியலையே. அப்படின்னா எல்லாருமே டீம் வந்து ஒவ்வொருத்தராக நம்மளுக்கு நம்ம பாய்ஸுக்குள்ளேயே ஃபோன் அடித்து கேட்க வைக்க இப்படியே இருந்துச்சு. ஒரு நாள் கால் பண்ணி கேட்டேன் எங்கே இருக்கீங்க என்னென்ன, அப்போ எங்கே இருக்கீங்க எதுவுமே சொல்லலை. நான் வந்து அவர்கிட்ட சொன்னது ஒரே ஒரு வார்த்தை தான், அப்புறம் நீங்கள் எங்கே போனீங்க அதெல்லாம் தெரியல, ஆனால் வரும்போது கல்யாணம் மட்டும் முடிச்சிடாதீங்க அப்படின்னு. பிருத்திவி ப்ரோ வீட்டிலேருந்து எனக்கு அவங்க என்ன நினச்சாங்கன்னு தெரியல, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான்டா, உனக்கு இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் அவங்க நினச்சிட்டாங்க, அவங்க ஃபேமிலிஸ் எல்லாருமே நினச்சிட்டாங்க. கடைசி நான் இவருக்கு ஃபோன் அடிச்சு ப்ரோ இந்த மாதிரி வீட்டில் இப்படி சொல்கிறாங்க ப்ரோ, என்ன ப்ரோ வச்சு அதாவது இந்த இவ்வளோ நடந்த விஷயத்த என்கிட்ட சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு கேட்கேன். கடைசி இந்த வடிவேல் காமெடியில் வந்த மாதிரி அடித்து கேட்பாங்க, அப்பவும் சொல்லிடாதீங்க, யாராவது வந்து கேட்பாங்க அப்பவும் சொல்லிடாதீங்க, அந்த மாதிரியே சொல்லியே போயிடுறாரு. ஆனால் என்ன கதைன்னு அவரே என்கிட்ட சொல்லலை. இவன் அவன் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து விருதுநகருக்கு போய் அங்கே கோயிலில் வச்சு கல்யாணத்தையும் முடிச்சிட்டான். 2 நாள் கழித்து அவரே கால் பண்ணுறாரு. ப்ரோ நான் சேஃபாக தான் இருக்கேன், நான் வந்துடுவேன் ப்ரோ, நீங்கள் எதுவும் போட்டு யார்ட்டி எதுவும் பேசாதீங்க. சரி ஓகே ப்ரோ, ஒழுங்கு சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க ப்ரோ, அம்மா அப்பா அதெல்லாம் தேடிட்டு இருக்காங்க, நீங்கள் வீட்டுக்கு வாங்க, ஃபஸ்ட்டு எதனாலும் பேசிக்கிடும், வீட்டில் வச்சு பேச தான் கரெக்டு அப்படின்னா. சரி ஒரு 2 வாரத்துக்கு கழிச்சு, ஒரு 2 வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன், 2 வாரம் கழிச்சு அடுத்து வந்துட்டார் ஊருக்கு. எனக்கு தெரியாமல் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிலாம் தெரியாமல் அவர் தனியாக வீடு எடுத்தாச்சு. ஆனால் அந்த வீட்டில் செட்டில் ஆகிட்டு என்ன செய்யன்னு தெரில. உடனே தலைவர் தான் ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி வாழை அப்படின்னு சொல்லி கூப்பிட்டான். சரின்னு போயிட்டு நானும் அவனும் தான் போய் உட்காந்து பேசணும். சரி பார்ப்போம், வீட்டில் பேசுவோம் சரின்னு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன பொருள்லாம் நானும் அவனும் தான் போனோம். போய் யாருக்கும் தெரியாமல் சின்ன சின்ன பொருட்கள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு அந்த வீட்லேயும் எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு நைட்டெல்லாம் ஒன்றா தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு நான் என் வீட்டுக்கு வந்துட்டேன். அப்புறம் ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் அவனுக்கு திரும்ப ஃபோன் அடித்து எல்லாம் ஓகேவா, எங்கே இருக்க, எங்கேயாச்சும் சாப்பிட போகலாமா அப்படின்னு கேட்கறதுக்கு ஃபோன் அடித்தேன். அப்போ தான் சொல்கிறான், இந்த மாதிரி 2 நாள் முன்னாடியே என் ஒய்ஃப் வீட்டிலேருந்து வந்துட்டாங்களே, நீ அன்னைக்கு நைட்டு விட்டுட்டு போன மறுநாளே வீட்டுக்கு வந்துட்டாங்க, என் ஒய்ஃபை அடித்து இழுத்துட்டு போயிட்டாங்க, அவங்க வீட்டில் அவங்க அம்மா எல்லாம் வந்தாங்க, என் ஒய்ஃப் அடித்து இழுத்துட்டு போயிட்டாங்க. எனக்கு என்ன செய்யன்னு தெரியாமல் நான் ஒரு 3 நாளாக எல்லா பக்கமும் அலைஞ்சு தேடி பார்த்துட்டேன், அவள் ஃப்ரெண்ட்ஸ் வீடு அவள் வீடு எல்லா பக்கமும் தேடி பார்த்துட்டேன், எனக்கு என் ஒய்ஃபை காணும் அப்படின்ட்டான். ஆஃபீஸில் உட்காந்து ரொம்ப நேரம் சாப்பிட்டுட்டு பேசிகிட்டு இருக்கும்போது ஒரே அழுக, இப்படி எனக்கு வேணும், ஜெனி இப்படி அவங்க வீட்டிலே அடித்து இழுத்துட்டு போயிட்டாங்க, வச்சுட்டாரு அப்படி இப்படி நிறைய சொன்னாப்புல. அதுக்கப்புறம் தெரியும் என்ன ப்ரோ சாக்குக்கு மேலே சாக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்களே. எப்பவுமே என்ன பண்ணுவான், ஜாலியாக இருப்பான், எல்லாரையும் கலாய்ப்பான், ப்ராங்க் பண்ணுவான், வைப்பான், ஒரு என்டர்டெய்னர் தானே இவன், நம்ம அப்படி தானே இவனை பார்த்துருக்கோம். எல்லாரும் ப்ராங்க் பண்ணி சிரிக்க வச்ச பிரித்தியை பார்த்துருப்பீங்க. அன்னைக்கு மனுஷன் ரொம்ப அழுதுட்டாரு. அன்னைக்கு முதல்ல போலீஸ் ஸ்டேஷனில் போய் அந்த சரௌண்டிங்கில் இருக்க ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான். அவனுக்கு அங்கே ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் எதுவும் கிடைக்கல அப்படின்னோடனே பதட்டத்தில் திரும்ப நேராக கமிஷனர் ஆஃபீஸில் போய் கமிஷனர் சார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க மூலமாக எப்படியாவது என் ஒய்ஃபை வந்து கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கான். ஸ்டேஷன் வாசல்லையே காரை போட்டு காருக்குள்ளே உட்காந்துருந்தான். போனேன், ஆள் வாடி போய் நொறுக்கி போய் தான் இருந்தான். எனக்கும் என்ன ஆறுதல் சொல்லன்னு தெரில. சரி நம்மளும் ஒரு வார்த்தை கேட்போன்னு உள்ளே போய் ஸ்டேஷனில் கேட்டேன். இந்த மாதிரி இல்லை தம்பி, மூவ் பண்ணியிருக்கோம், ஆக்ஷன் எடுத்துகிட்டு இருக்கோம், எப்படியாவது உள்ளே கண்டுபிடிச்சி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் சரின்ட்டு நான் அவங்க கூட தான் அடுத்து ஒரு அன்னைக்கு ஃபுல்லாக நைட் ஃபுல்லாக ஸ்டேஷன்லேயே தான் இருந்தோம். காலையில் வரைக்கும் சாப்பாடு எதுவும் உள்ளே இறங்க மாட்டேன்ட்டு அவனுக்கு தண்ணியை மட்டும் கொடுத்துட்டு எப்படியா வீட்டுக்கு வாழான்னு சொல்லி கடையிலேயே தான் வாங்கி கொடுத்தா ஒன்றும் சாப்பிடல. அதே யோசிச்சுட்டு இருந்தான். அவன் புலம்புனது எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவளை இந்நேரம் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, அவளை அடிச்சிருப்பாங்களோ, அவளை வந்து ரொம்ப இது பண்ணியிருப்பாங்களோ, அவளுக்கு சாப்பாடு கொடுத்துருப்பாங்களா, தனியாக ரூமில் போட்டு அடைச்சிருப்பாங்களா, இந்த மாதிரி புலம்பிக்கிட்டே இருந்தான். லிட்டரலி ஒரு மாதிரி பைத்தியம் ஆயிட்டான். நான் சொன்னேன் அப்படிலாம் இருக்காதுல, கண்டுபிடிச்சிருவாங்க, பிள்ளையெல்லாம் அப்படி எதுவும் பண்ண மாட்டாங்க யாரும் அப்படி இப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டேன். அவன் வந்து வா நான் ஸ்டேஷனுக்கு போவாங்க. நான் சொன்னேன் ஸ்டேஷனுக்கு போய் அங்கே வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்நேரம் நம்ம சிஎம் சார் வர டைம். அவங்க திருநெல்வேலிக்கு அப்போ சிஎம் சார் ஒரு முக்கியமாக மீட்டிங்காக இங்கே வந்ததுனால டிபார்ட்மெண்ட்டில் எல்லாருமே கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால கொஞ்சம் மூவ் பண்ண முடியல அந்த டைம். இவனை திரும்ப நாங்கள் கூட்டிகிட்டு போய் நாங்கள் 2 பேரும் போய் டேரெக்டாக கமிஷனர் சாரை பார்த்தோம். இவன் ஃபோனுக்கு வாட்ஸ்அப்புக்கு வந்து இன்னொரு அவங்க தெரிஞ்சவங்க ஒருத்தங்க நம்பர்ல இருந்து ஜெனி வந்து தெளிவாக வாய்ஸ் மெசேஜ் போட்டான். என்னை எப்படியாவது வந்து கூட்டு பேர் பிருத்திவி, இந்த மாதிரி என்னை ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு பயமா இருக்கு, அவங்க ஏதோ பண்ண போறேன்னு வேற பேசிட்டு இருக்காங்க அப்படி இப்படின்னு சொன்னோன்னே இவனுக்கு அதுல இருந்து ரொம்ப பதட்டமாயிடுச்சு. சரி ஓகேன்ட்டு அந்த வாய்ஸ் ரெக்கார்டே நேரம் எடுத்துட்டு போய் சாரிக்கிட்டே, சார் இந்த மாதிரி வாய்ஸ் ரெக்கார்டு இருக்குன்னு ப்ளே பண்ணி காமிச்சு இந்த மாதிரி பிள்ளை மிரட்டுறாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, எனக்கு எப்படியாவது என் பொண்டாட்டியை கண்டுபிடிச்சிருங்க, என் ஒய்ஃபை கண்டுபிடிச்சு கொடுத்துருங்கன்னு சொல்லி சாரிக்கிட்டே டேரக்டா சொன்னோன்னே
உடனே சார் கூப்பிட்டு உடனே இந்த மிஸ்ஸிங் கேஸ்னு உடனே போடுங்க, உடனே மிஸ்ஸிங் கேஸ்னு எஃப்ஐஆர் போட்டு உடனே அந்த பிள்ளையை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு ஆர்டர் பண்ணிட்டாங்க. கமிஷனர் சார்ட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து சார் மூவ் பண்ண சொல்லிட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டு பக்கத்துல ஒரு ஓரமா காரை போட்டு காருக்குள்ளே நானும் படுத்திருக்கேன், அவனும் படுத்திருக்கான். அப்படியே அரை தூக்கத்துல இருக்கேன். திடீர்னு டிங் டிங்னு 2 மெசேஜ். திடீர்னு போன் எடுத்து அவன் பார்க்க ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து இந்த மாதிரி நான் ஜெனி பேசுறேன், எனக்கு வந்து இந்த மாதிரி என்னை இந்த இடத்துல இந்த வீட்டுல இப்படி என்னை அடைச்சு வச்சிருக்காங்க, எப்படியாவது என்னை வந்து காப்பாத்து பிருத்திவி அப்படின்னு சொல்லி மெசேஜ். என்கிட்ட சொல்லாம டக்குன்னு என் கார்ல இருந்து இறங்கி அவன் கார் எடுத்துட்டு நேரா ஸ்டேஷனுக்கு போயிட்டான். ஸ்டேஷன்ல கொடுத்துட்டு அங்கே இருந்திருக்கான். உடனே அவங்க டைரக்டா ஸ்பெஷல் டீம்கிட்ட சொல்லி நேரா அவங்க அந்த பிள்ளை எங்க அடைச்சு வச்சிருந்தாங்களோ அங்க போய் அதே மாதிரி அந்த பிள்ளை சொன்னமா அங்கதான் இருந்திருக்கா. அந்த பிள்ளைய பத்திரமா மீட்டு கொண்டு போய் ஹோம்ல சேஃபா சேர்த்துட்டாங்க. அன்னைக்கு நைட்டு எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க, இந்த மாதிரி தம்பி பொண்ணு சேஃப் தான், உங்க ஒய்ஃபை வந்து நாங்க பத்திரமா மீட்டு ஹோம்ல வச்சிருக்கோம், நீங்க காலையில ஸ்டேஷன்ல வந்து உங்க ஒய்ஃபை கூட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் திரும்ப வீட்டுக்கு வந்தா நான் அன்னைக்கு நைட்டு தான் ஒரு 2 மணி நேரம் தூங்கினான் நிம்மதியா. இவனுக்கு திருட்டு அதிகமாயிடுச்சு. அதாவது பிருத்திவி வந்து இவனை விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி திருட்டு அதிகமாயிடுச்சு. எங்களுக்கு என்ன சேர்ந்துடல, ஒரே பதட்டம். காலையில எப்படில போக நம்ம போகணுமே, அவ்வளோ சேஃபா நான் திரும்ப என் கைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கான். அந்த ஆரம்பத்தில் பிரச்சனையில இருந்து இது வரைக்கும் இந்த ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நாங்கள் யாருக்கிட்டையுமே சொல்லாம இருந்த நாங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையுமே நாங்கள் சொன்னோம். நைட்டே ஒரு சில பேர்ட்ட இன்ஃபார்ம் பண்றோம். ஃப்ரெண்ட்ஸ்லாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டு தூங்கிட்டோம். காலைல ஒரு 8:30 மணிக்கு எந்திரிச்சு வீட்டுக்கு வெளியில வந்து சரி ரைட்டு பசங்க கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி போன் அடிச்சுன்னு சொல்லிட்டாங்க. வெளியில வந்து பார்க்கும் நம்பவே முடியல. அவனும் கண்ணு கலங்கிட்டான், எனக்குமே கண்ணு கலங்கிருச்சு. நம்ம பசங்க ஒரு 50-60 பேர் வீடை சுற்றி பாதுகாப்புக்கு சேஃப்டிக்கு வந்து நின்ட்டாங்க. நெல்லை நாள் கணேஷ் ப்ரோ தெரியும், அவர் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி அவர் ஒரு 20-30 பேர் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்தாங்க. அப்புறம் என் நண்பர் ஒருத்தர் உண்டு, அவர் திவாகர்ன்னு சொல்லி, அவர் ஒரு ஃப்ரெண்ட்ஸ், அவர் அட்வொகேட் தான், அவங்க ஒரு 10 பேர் வந்தாங்க. அப்புறம் நம்ம மூர்த்தி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசியிருப்பாரு, ஜிவி மூர்த்தி, அவர் ஒரு படையை கூப்பிட்டு அவர் ஃப்ரெண்ட்ஸோட கேங்கோட வந்து அவரும் நல்ல ஃபுல்லாக சப்போர்ட்டாக கிட்டத்தட்ட அதான் ஒரு 40-50 பேருக்கு மேலே தான், 50-60 பேர் கவுண்டே பண்ண முடியாது. அவ்வளோ பேர் வந்து நாங்கள் இருக்கோம் உங்களுக்கு பிருத்திவி ப்ரோ அப்படிங்கிற அந்த ஒரு தைரியத்தை அவனுக்கு கொடுத்தாங்க. கடைசியில் ஸ்டேஷன்லேயே கூப்பிட்டு தம்பி எல்லாம் சேஃபாக இருக்காங்க, இந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஒய்ஃபை வந்து மகளிர் ஸ்டேஷனில் தான் வச்சுருக்கோம், நாங்கள் நேராக போய் ப்ராப்பராக லீகலாக எழுதி கொடுத்துட்டு உங்கள் ஒய்ஃபை கூப்பிட்டு போங்கன்னு சொன்னாங்க. ஸ்டேஷனில் பிருத்திவியும் ஜெனி எல்லாம் எழுதி கொடுத்தாங்க. எழுதி கொடுத்துட்டு ப்ராப்பராக எல்லாம் லீகலாக எல்லாமே முடிச்சுட்டு திரும்ப எங்களை பத்திரமா கொண்டு போய் வெளியூரில் சேர்க்குற வரைக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூடவே இருந்தாங்க. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த நேரம் பிருத்திவி மூலமாக நானும் ஒரு நன்றி தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ப்ரோ ரிசப்ஷன் வைக்க போகிறோம், வீட்டில் சேர்ந்துட்டேன், ரிசப்ஷன் வைக்க போகிறோம், அப்பா சொல்லிட்டாப்ல அப்படின்னப்ப எனக்கு தெரியும் ப்ரோ, அப்பா எனக்கு முன்னாடி சொல்லிட்டாப்ல, என்றைக்கும் சொல்லுங்கள் டேட்டுன்னு. வாங்க ப்ரோ 1 வீக்கில் ரிசப்ஷன். 1 வீக்கில் எப்படி ப்ரோ அப்படின்னு, வச்சிரும் ப்ரோ வாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசி மண்டபத்தை தேடாக வைக்கணும். விறுவிறுப்பாக எல்லா வேலையுமே ரொம்ப விறுவிறுப்பாக பார்த்தோம். ஏன்னா கூட உள்ளவனுக்கு ஒரு கல்யாணம் தான், நமக்கும் ஒரு இது இருக்கும்ல, மாப்பிள்ளை கல்யாணம் அப்படிங்கிற ஒரு இதில் வேலை பயங்கரமாக ஒரு வாரமாக அலைஞ்சி அங்கே மண்டபத்தை பார்க்க, சாப்பாட்டுக்கு சொல்ல, டிஜேக்கு சாம் ப்ரோக்கு ஃபோன் அடித்தோம். ப்ரோ விடுங்க ப்ரோ, நம்ம வீட்டு ஃபங்க்ஷனு நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு டிஜே சாம் ப்ரோ அவரோட சப்போர்ட்டு. அங்கே என்னென்ன நடக்கு, எப்படிலாம் யாரெல்லாம் வாரா, எப்படிலாம் ஜாலியாக இருந்துச்சு அப்படிலாம் மாதிரிலாம் விலாகாக எடுக்கிற மாதிரி தான் எல்லாரோட ஐடியாவும். நாங்கள் கேமரா கொஞ்சம் நேரம் எடுத்துகிட்டு தான் இருந்தோம். டிஜே சாம்ஸ் வந்து டிஜே ஆன் பண்ணார், நாங்கள் கேமரா ஆஃப் பண்ணிட்டு போய் ஆட்டம் போட போயிட்டோம். நல்லவேளை நாங்கள் வந்து வீடியோ எடுக்கலைனாலும் நிறைய டீம்லேருந்து கேமராமேன் வந்துருந்தாங்க. கடைசி என்கிட்ட கேட்டார், சரி ஏதோ ஜாலியாக விட்டீங்க அப்படின்ற மாதிரி நினச்சி ஸ்லோகமாக நல்லபடியாக முடிஞ்சிச்சு. கேமரா டீம் எல்லாருமே ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக வந்து நின்று சூப்பராக ஃபங்க்ஷனையும் நடத்தணும். நல்ல கிராண்டாக நடந்துச்சு ஃபங்க்ஷனு. ஒரு வழியாக இவர் வந்து பட்ட கஷ்டத்துக்கு ரிசப்ஷன் நல்ல சிறப்பாக கிராண்டாகவே வச்சு முடிச்சிட்டாங்க. அடுத்து லைஃப்பில் நல்ல ஜாலியாக சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்க என்னோட வாழ்த்துக்கள். ஹாப்பி மேரி லைஃப் பிருத்திவி ப்ரோ. கவலைப்பட வேண்டாம், ஜெனிக்கும் சொல்கிறேன், அப்பா அம்மா அப்படி கோவப்படுறாங்க, எது கவலைப்பட வேண்டாம். எப்போதுமே நாங்கள் உங்களுக்கு ஒரு அண்ணன் தம்பியாக கூட இருப்போம், எது கவலைப்படாமல் இருங்க. இப்படியும் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி பார்க்குற மாதிரி வாழ்ந்து காட்டுங்க, அது ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். ஹாப்பி மேரேஜ் லைஃப். ஃப்ரெண்டா என்னுடைய விஷஸ் அவனுக்கு கங்க்ராச்சுலேஷனில். ரிசப்ஷன் ரொம்ப நல்லபடியாக கிராண்டாக முடிஞ்சிச்சு, எல்லாருக்குமே சந்தோஷம். இன்னும் அடுத்தடுத்து நீங்கள் 2 பேரும் வேறு லெவலில் ரைஸ் ஆக உங்களுக்கு எல்லாரோட சப்போர்ட்டும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எப்பவுமே கூட இருப்போம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ப்ரோ, ரொம்ப நன்றி. இவ்வளோ கதை நடந்து இப்போ தான் ப்ரோ தெரியும். இவ்வளோ வந்து ஒரு சில 80% எங்களுக்கு தெரியும், 80% 20% இப்போ தான் தெரிஞ்சு. அதான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கதை தான் தெரியும் தவிர ஃபுல் கதை எனக்கு தான் தெரியும். இவ்வளோ தூரம் இவ்வளோ நடந்திருக்கான்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அண்ட் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஒய்ஃபோட நான் தனி வீடியோவில் நான் சொல்கிறேன். ஓகே, அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸோ தொடர்ந்து வீடியோஸ் பாருங்க, தொடர்ந்து வீடியோ போட்டுட்டு இருப்போம். முன்னாடி மாதிரி லேட் ஆகாது. ஒரு பொண்ணு வர பாருங்க. பொண்ணா ப்ரோ கல்யாணம் ஆயிடுச்சு, நான் பார்க்கவே இல்லையா ப்ரோ? இவர் பார்த்துருப்பாரு, எனக்கு தெரியும். இப்போ வேணா சொல்லலாம், அந்த வீடியோ கட் பண்ணதுக்கப்புறம் அந்த பொண்ணு நம்பர் வாங்கிட்டு எல்லா டீ கடையிலும் டீ இருக்கோ இல்லையோ, பிருத்திவிட்ட லாயல்ட்டி இருக்கு. ஸோ இனிமே பொண்ணும் கிடையாது ஒன்றும் கிடையாது, ஒரே பொண்ணு. அப்ப பிராங்க் அடுத்து பிராங்க் வரும் ப்ரோ, பிராங்க் வரும், பிராங்க் வரிசையா வரும். ப்ரொபோஸ் பண்ணி ப்ரொபோசல் பிராங்க் போதும், தெரியல.